ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல டென்ட் கொட்டாய் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க படைத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களை காட்டுறாங்க. அவங்கள ஒரு வில்லன் வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்துறான், பல விஷயங்கள் பண்றான். அப்படியே பேரலா பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல யானை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த யானைக்கு பல பிரச்சனைகள் வருது. அதாவது அந்த யானையை அவங்க கையை விட்டு போற நிலைமை வருது, கையை விட்டும் போயிட்டுது. அதை கவர்மெண்ட் காப்பகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதை எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்ட்டு களை இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த யானையை மீட்டாரா, இவருக்கும் அந்த பழங்குடிய மக்களுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரால் இன்னும் பெட்டராகவே பண்ண முடியும், பெட்டரா பண்ணி தான் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்தில் நடிச்சு எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. படத்துல பல பேர் நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு சில சீன்ஸ்ல தான் வராங்க. கேரக்டர் ரைட்டிங்ஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடய டெப்தா உட்காந்து பார்க்க முடியல. படத்துல ஒரு சீன்ல வந்து விஜயகாந்த் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த மாதிரி இல்ல. விஎஃப்எக்ஸ் சிஜியும் சரியா இல்லைன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் ஓகேவா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபில ஓரளவு நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. சாங்ஸும் பரவாயில்லாம தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்லை. ரொம்பவே ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் போகும். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு உட்காந்து எழுதி எடுத்ததுனா இந்த படம் நல்ல படமாவே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.